ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வேக போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கத்திரிக்காய் பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இந்த மிளகா கிள்ளி சாம்பார் கத்திரிக்காய் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால் பிளானை மாற்றி கத்திரிக்காய் பொரியல் மிளகா கிள்ளி சாம்பார் சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காய் அரிஞ்சிட்டு இருக்கும்போது தான் கவனித்தேன், அடுப்பே பற்ற வைக்காமல் பருப்பு வேக போட்டு வச்சுட்டு இருந்திருக்கேன். அப்புறம் அப்படியே ரைஸ் வச்சுட்டு சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் இந்த சாம்பாரோட பேர் வந்து கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. நிறைய ஊரில் மிளகா கிள்ளி சாம்பார், பருப்பு சாம்பார்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சாம்பாருக்கு. உங்கள் ஊரில் இந்த சாம்பாருக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கத்திரிக்காய் பொரியலும் இந்த மிளகா கிள்ளி சாம்பாரோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டில் இதுவும் ஒன்று. அப்புறம் அப்படியே கத்திரிக்காய் பொரியலையும் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.